இயேசு சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை அது என்னன்னா, தன்னுடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இதுதாங்க, இது வந்து யோவான் 19ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாயை அவர் ஸ்திரீன்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸ்திரீக்கு இங்கிலீஷில் பார்த்தோன்னா லேடின்ற ஒரு வார்த்தையும் வரும். லேடி அப்படின்னு சொன்னால் மதிப்பிற்குரிய பெருமாட்டி, அதாவது மதிப்பிற்குரிய பெண் அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு வார்த்தையை தான் ஜீசஸ் வந்து சிலுவையில் சொன்னாங்களே தவிர, ஸ்திரீன்னும் போது ஏதோ ஒரு அந்நிய பெண்ணை போல அப்படி அவர் சொல்லலை. அதோடு கூட அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் முடிந்து விட்டது இல்லை. அப்போது இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு தாய் அப்படின்றத விட்டுட்டு இப்பொழுது அவர் தேவனுடைய திட்டங்களை முடித்துவிட்டு தன்னுடைய ஸ்தானத்துக்கு பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்ல போகிறார். ஆகவே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். ஜீசஸ்க்கு சகோதரர்களும் இருந்தார்கள்னு சொல்லிட்டு லூக்கா 8:20 வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்களேன். அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ ஜீசஸ்க்கு தாய் இருந்தாங்க. அவங்களோடு கூட மரியாளுக்கு வந்து இயேசுக்கு பிறகு பிறந்த ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அதில் கண்டுகொள்கிறோம். ஆனால் தன்னுடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் தருவாயில் இயேசுவினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் யாருமே அங்கே இல்லைங்க. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தன்னுடைய தாய் அங்கே நிற்கிறாங்க, தன்னுடைய சகோதரனை இப்படி குரூசிஃபை பண்ணுறாங்களே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவங்க எல்லாரும் ஓடி போனதை பார்க்கிறோம். அப்போது தன்னுடைய தாயை அதுக்கடுத்து யார் பொறுப்பாக பார்ப்பாங்க? இந்த இடத்துல அவங்க வராதவங்க எங்கே தன்னுடைய தாய்க்கு ஆதரவாக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் சொல்கிறாங்க. தன்னுடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த அன்புள்ள தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு மரியாளை காட்டுகிறார். மரியாளை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய அந்த சீஷன் யோவானை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யோவான் பார்த்தீங்களா, 11 சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் அந்த யோவான் மட்டும் உண்மையான சீஷனாய் தன் குருவுக்கு முன்னாடி நிற்கிறார், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தாங்க இருக்கணும். குருவை வந்து விட்டு விலகக்கூடாது. அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு இதில் நான் கடைசி வரை நிற்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரை எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்றார். ஏன்னா ஒருத்தர் சிலுவையில் அறைந்தா அவருக்கு தொடர்புடைய எல்லா மனிதர்களையும் சிலுவையில் அறைவதும் தண்டனை கொடுப்பதும் அந்த காலத்தின் வழக்கம். ஆனால் யோவான் வந்து ஜீசஸை விட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள, உண்மையான அன்புள்ள சீஷனாக இருந்தார். அதனால தான் ஜீசஸ் வந்து தன்னுடைய தாயை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து இவங்களை நீ இனிமேல் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ கல்வாரி சிலுவையில் இருந்தா கூட தன் தாயின் மேல கரிசனை உடையவராக இருந்ததை பார்க்கிறோம். நாமும் நம் பெற்றோரை மதிப்போம். காட் பிளஸ் யூ.